நல்லெண்ணெயும் கல்லெண்ணெயும் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். சென்னையிலேருந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. கடலெண்ணெய் 10 லிட்டர், நல்லெண்ணெய் 10 லிட்டர், கொஞ்சம் 1/2 லிட்டர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க பையன் சிங்கப்பூரில் வேலை கிடச்சி போகிறாராமா, அவருக்கு கையில் கொடுத்து அனுப்புறதுக்காக 1/2 லிட்டராக கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இப்போ தான் பேக் பண்ணி வச்சோம். நல்லெண்ணெய் கலர் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி தெளிஞ்சிருக்குன்னு. இப்போ தான் பேக் பண்ணியிருக்கோம், அதனால அதை சுற்றி ஒரு ஒயிட் கலர் பபிள்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அது சுத்தமான நல்லெண்ணெய். மரச்சக்கில் ஆட்டின எண்ணெயில் மட்டும்தான் அது வரும். இரும்பு செக்கில் ஆட்டதெல்லாம் அது மாதிரி வராது. இது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் பிடிக்கும். நீங்கள் இப்படி குலுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், வந்தால் மட்டும்தான் அது சுத்தமான எண்ணெய். நீங்கள் கடையில் வாங்கும்போது கூட அதை செக் பண்ணிக்கலாம். இது பேக் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆச்சு, அதனால் கடலெண்ணெயில் அந்த பபிள்ஸ் செட்டில் ஆகிருக்கு. நீங்கள் திரும்ப குலுக்கிட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். நம்மக்கிட்ட நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய் எல்லாமே இருக்குது. நம்ம ஷாப்பில் நேரடியாக வாங்குறவங்களுக்கு 420 போடுறோம். 1 லிட்டர் நல்லெண்ணெய். கடலெண்ணெய் 270 போடுறோம். கொரியர் போடுறதுக்கு கொரியர் சார்ஜோடு சேர்த்து கொஞ்சம் போடுவோம். யாருக்காவது தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. கொரியர் போட்டுவிட்டோம், சேஃபாக உங்களுக்கு கிடச்சிரும்.